Hello everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சூப்பர் குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு weight loss லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சோ அதுக்கு ஒரு pan ஹீட் ஆன பிறகு அதுல ஒரே ஒரு கப் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸை நம்ம மீடியம் ஹீட்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். சோ இன் கேஸ் நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓட்ஸை உங்க லைஃப் ஸ்டைல்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல அதிகமான ஃபைபரும் நியூட்ரிஷன்ஸும் நமக்கு இருக்கு. சோ ஓட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதை ஒரு தனியா ஒரு பிளேட்லயோ ஒரு பவுல்லயோ எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் அது கூல் ஆகட்டும். அடுத்து அதே பாத்திரத்துல ஒரு அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்க போறோம். வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்கு. சோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்ம மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகாம நமக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ வேர்க்கடலையை நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். சோ வெளியில பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் வந்த உடனே கரெக்டான கன்சிஸ்டன்சி அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும். அடுத்து அதே பாத்திரத்துல ஒரு 10 இருந்து 15 பாதாமையும் சேர்த்து லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். பாதாமும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஃபுட். சோ அதையும் நம்ம ஓட்ஸோட சேர்த்து தனியா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையோட தோலை உரிக்கணும். அதனால கையில நல்லா யூஸ் பண்ணி தோலை எடுத்துருங்க. அப்பதான் நம்ம இதை கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், சாப்பிடும் போது டிஸ்டர்பிங்கா இருக்காது. ஸோ ஃபுல்லா தோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்றதுனால இது இந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்ஸ் அண்ட் பாதாம் இதை நம்ம சேர்த்துப்போம். ஸோ ஓட்ஸ் அண்ட் பாதாம் சேர்த்துட்ட பிறகு வாசனைக்கு சும்மா 2 ஏலக்காய். இதை நம்ம மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு பவுடராக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டனால நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ராவாக இருக்காது. அதுக்கப்புறமா அதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம திருப்பி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் நல்ல ஈக்குவலாக கம்பைன் ஆகிட்டு இருக்கும். சார் நெக்ஸ்ட் இனிப்புக்கு நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க போறதில்ல, வெல்லம் தான் சேர்க்க போறோம். நீங்க வெல்லம் நாட்டு சர்க்கரை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அரை கப்பு கல் இல்லாத சுத்தமான வெல்லம். இதையும் சேர்த்து நம்ம தண்ணி ஊத்தாம மிக்சியில இதோட நல்லா அரைச்சிக்க போறோம். ஸோ வெல்லம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் ஹனி சேர்க்கறது எப்பவுமே நல்லது. ஸோ இப்போ இதையும் அரைச்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஈக்குவலாக சூப்பராக கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துப்போம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூலாக தான் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா வாசனையாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கையில் அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெய்யை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உருட்டை ஈஸியா இருக்கும். ஸோ மாவோட நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிட்டீங்கன்னா சிம்பிளான நம்மளோட ஹெல்தியான வெயிட் லாஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ரொம்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓட்ஸ் வச்சு நிறைய பேருக்கு என்ன ரெசிபி பண்றதுன்னு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க ஒரு டெசர்ட்டாகவும் சாப்பிடலாம். வெளியில வாங்கி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் பை பாய்.